இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்கி அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப வருஷம் தவம் இருந்து ஒரு அழகான பொண்ணு கிடைக்குமா. அந்த பொண்ணு பேர் தான் கார்கி அப்படி சொல்லுவாங்க. கார்கி அப்படின்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, நீட்டமாக அப்படியே ரொம்ப நீட்டமாக முடி இருந்துகிட்டே இருக்குமா அந்த பொண்ணுக்கு. இப்படியே இருந்துகிட்டே இருப்பாளாம். அந்த முடியை வெட்டுறது கூட அவங்களுக்கு பொறுத்துக்கவே முடியாதான். அதனால் முடியை கூட வெட்டாமல் அப்படியே வச்சுருப்பாங்களாம். அதனால் முடி ரொம்ப நீட்டமாக இருக்குமா அந்த பொண்ணுக்கு. ரொம்பவும் அழகாக புத்திசாலியாக இருப்பாளாம். அந்த ஒரு இளவரசி வாழ்ந்துட்டு இருந்தாலாம். அப்போ என்ன ஆகும்னா, பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு இளவரசன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வருவானாம். ஆல்ரெடி அவன் கல்யாணம் பண்ணி 4 பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான். இருந்தாலும் 5ஆவதாக கார்கியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா, அந்த நாட்டில் பெருமைக்காக அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்களாம். அதனால் பெருமைக்காக இது மாதிரி அந்த கார்கியை கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்களாம். கார்கிக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் வீட்டில் சொல்கிறவங்க பேச்சை கேட்டு அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குமா. கல்யாணம் பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டே இருக்குமா. அப்போ போயிட்டுருக்கும்போது சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, 4 மனைவிகளும் எப்படி இருப்பாங்கன்னா, குறுகிய கூந்தல் இருக்குமா. ஆனால் கார்கி அங்கே போய் முடியை எப்படி